உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பிரபல பின்னணி பாடகரான SP பாலசுப்ரமணியம் மறைந்து 4 வருடங்கள் உருண்டோடி இருக்கின்றன. நீங்கா நினைவுகளாக இன்னும் நமக்குள் SPBயின் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவரின் நினைவு நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கிராமத்தில் SPB நினைவிடத்தில் மக்கள் குவிந்திருக்கின்றனர். ஏக்கத்துடன் வந்து குவிந்த அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. SPBயின் நினைவிடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக கூறி மக்களை உள்ளே அனுமதிக்க மறுத்திருக்கிறார்கள். SPB ஐயாவோட நினைவிடம் தாமரைப்பாக்கம் இருக்கு. அது எப்பவுமே அவரோட பர்த்டேக்கு இறந்த நாள் அன்னைக்கு திறந்து வைப்பாங்க. ஸோ எங்களால் நேரில் தான் அவர் இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்ற சூழ்நிலைக்கும் போது கல்றலைக்கு வந்தாவது அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம், அவர் பார்க்குற ஒரு சந்தோஷம் கிடைக்குமேன்றதுக்காக தான் வர்றது. இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, திருச்சி, ஈரோடு, ராமேஸ்வரம், ராமநாதபுரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் காரில் அதுக்குன்னு ஐயாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏமாற்றத்தோடு தான் போகிறாங்க. ஸோ அவரை பார்க்க முடியலன்றது ஏமாற்றமா இருக்கு. இங்க கன்ஸ்ட்ரக்ஷனால க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ப்ரியோரா வரது இன்ஸ்டாகிராம்லயாச்சு இல்லை யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இத்தனை பேர் ஏமாற்றம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் அரண் சார், இதுக்கப்புறம் வேற ஏதாவது நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ப்ரியோர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லா சோஷியல் மீடியாலும் எங்களுக்கு தயவு செய்து கொடுங்க. SPBயின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இந்த நினைவிடம் அவர் வாழ்ந்த பண்ணை வீடும் கூட. இந்நிலையில் அவர் வாழ்ந்த இடத்தையும் பார்க்க ஆவலுடன் வந்த மக்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றிருக்கின்றனர். இதில் தெலுங்கானாவின் ஹைதராபாத்திலிருந்து SPB பாடிய பாடல்களை காகிதத்தில் எழுதி மாலையாக அணிவித்து வந்த ரசிகர் ஒருவர் பெரும் வேதனையுடன் மனம் கலங்கி நின்றிருக்கிறார். நான் ஹைதராபாத்திலிருந்து வந்திருக்கேன். SPB ஐயா ஒரு அருமையான அற்புதமான மனிதர். அவரோட நினைவு நாளில் வருஷம் இந்த நினைவிடத்துக்கு வந்துடுவேன். இந்த முறை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. SPB சரண் சார் உள்ள அனுமதிக்க சொல்லுங்க. வருடத்திற்கு 2 முறைதான் SPBயின் நினைவிடம் மக்களின் பார்வைக்கு திறக்கப்படும் என சொல்லப்படுகிறது. பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் திறக்கப்படும் சூழலில் முறையாக முன்னரே அறிவித்திருந்தால் இப்படி நாங்கள் ஏமாற்றமடைந்திருக்க மாட்டோம் என கூறும் மக்கள் இதனை SPBயின் மகன் சரண் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இந்நிலையில்தான் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. பிற்பகலில் சில மணி நேரங்கள் ரசிகர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து SPB நினைவிடத்தின் உள்ளே சென்ற மக்கள் SPBயின் சமாதியில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் அங்கிருந்தபடி செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.